ஹாப்பி பில் 2024 மாடல் பண்ணியிருக்கோம். இந்த ஆப் யூஸ் பண்ணி நிறைய பண்ணலாம். அதை ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் பெல் எப்படியெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ அது போல் செட் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். முதல் வாட்டி ஓப்பன் பண்ணும்போது ஒரு சர்வே கேட்கும். அதை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர், மெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் மொழி என்ன, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா எல்லாம் கேட்கும். கொடுத்துட்டு டன் கொடுங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணும் போதே ஃபுல் ஃபைல் ஆக்சஸ் பெர்மிஷன் கேட்கும். ஏன்னா ஓடிஜி வழியாக ஹாப்பி பில்லுக்கு காப்பி பண்ண போகிறோம். அலோவ் பண்ணுங்க. இந்த பெர்மிஷன் இல்லாமல் அதை பண்ண முடியாது. பெர்மிஷன் ஆப்ஷன் வீடியோவில் பார்க்குற மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஃபோனுக்கு ஃபோன் மாறும். ஆனால் உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஆப்பில் குரூப்ஸ், ஷெட்யூல், ஹாலிடேன்னு 3 டேப் இருக்குது. குரூப் டேப்பில் சாங்ஸ் ஆர் ஆடியோ ஒரு குரூப்பாக பண்ண யூஸ் ஆகுது. புதுசாக குரூப் க்ரியேட் பண்ண இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். குரூப் நேம் கொடுத்துக்கோங்க. குரூப்பில் டைப் தான் ரொம்ப முக்கியம். எதை செலக்ட் பண்ணுறோமோ அதன்படி ஒர்க் ஆகும். ஜென்ரல் குரூப்பில் 10,000 பாட்டு போட முடியும். ஒரு தடவை பெல் அடிக்கும்போது இதிலிருந்து ஒரு ஆடியோ ப்ளே ஆகும். அதே போல் மினிட்ஸ்னா 60 ஃபைலு, அவர்னா 24, வீக் நேம்னா 7, டேட்னா 31, மந்த்னா 12, பெல் சவுண்ட்னா 50, ஸ்டார்டிங் மியூசிக் 50, டே ஆஃப் த இயர் 366, வீக் ஆஃப் த இயர் 52. இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்பெஷல் டைப். உதாரணமாக 5 மணிக்கு 5ன்னு சொல்லணும்னா அதை ஹவர்ஸ் டைப்பில் வைக்கணும். அதே போல் மந்த் செலக்ட் பண்ணால் ஜான்வரி, ஃபெப்ரவரின்னு சொல்லி இந்த மந்த் என்ன மந்த்தோ அந்த மந்த்துக்கானது ப்ளே ஆகும். ஆடியோவை இந்த குரூப்பில் சேர்க்கணும்னா மியூசிக் பட்டன் டேப் பண்ணுங்க. ஃபைல் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். உங்கள் ஃபைல் எந்த டிரைவ், எந்த ஃபோல்டரில் இருக்குன்னு காமிங்க செலக்ட் பண்ணுங்க. ஃபைல் மேலே ஒரு வாட்டி டேப் பண்ணால் ப்ளே ஆகும். பேக் பட்டன் அழுத்தினா ஸ்டாப் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணால் செலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கும் பேக் பட்டன் அழுத்தினா செலெக்ஷன் கிளியர் ஆகிடும். எத்தனை ஃபைல் செலக்ட் பண்ணிங்கன்னு காமிக்கும். வேணுங்கிற ஃபைலை செலக்ட் பண்ணுங்க. ஃபைலை ஆட் பண்ண 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அக்செப்ட், இன்னொன்று நார்மலைஸ். அக்செப்ட் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ஆடியோ ஃபைல் அப்படியே காப்பி ஆகும். நார்மலைஸ் பண்ணிங்கன்னா வாய்ஸ் எல்லாம் பீக் லெவலுக்கு அட்ஜஸ்ட் ஆகி காப்பி ஆகும். குரூப்போட பேரை மாற்றணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்க, வேறு பேர் கொடுங்க. அதே போல் ஃபைலோட பேரை மாற்றணும்னா ஃபைல் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணி மாற்றிக்கோங்க. ஃபைல் ஆர்டர் மாற்றணும்னா ஐட்டமோட ரைட் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுங்க. எந்த ஃபைல் வேணாமோ
ஸ்லைட் பண்ணால் டெலிட் ஆப்ஷன் வரும். தேவையில்லைன்னா டெலிட் பண்ணிடுங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்குது. ஆடியோவை எடிட் பண்ண இது யூஸ் ஆகுது. பெரிய ஆடியோவில் இருந்து ஒரு போர்ஷன் மட்டும் வேணும்னா அது யூஸ் ஆகும். குரூப்பையே டெலிட் பண்ண மேலே இருக்கிற டெலிட் பட்டனை அழுத்துங்க. ஆமாவான்னு கேட்கும். ஓகேனா ஓகே கொடுங்க. டெலிட் ஆகிடும். ஆனால் ஒன்று, டெலிட் ஆனால் திரும்ப எடுத்துகிட்டு வர முடியாது. பார்த்து பண்ணிக்கோங்க. டேட், மந்த், ஹவர்ஸ் இந்த டைப்பில் இருக்கிற குரூப் எல்லாம் ஃபைல் வரிசையாக தான் இருக்கணும். ஆர்டர் மாறினா டேட்டு தப்பாக சொல்லும். இப்படியே தேவையான குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது ஷெட்யூல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கீழே உள்ள ப்ளஸ் பட்டனை கிளிக் செய்கிறேன். புதுசாக ஒரு ஷெட்யூல் கிரியேட் ஆகும். எந்த டைமுக்கு அடிக்கணுமோ அதை செட் பண்ணிக்கணும். நான் மார்னிங் 5:30ன்னு செட் பண்ணுறேன். தேவையான குரூப்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃபைல் ஆட் பண்ண ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். வேணுங்கிற ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். குரூப் ஆட் பண்ண அதே ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு குரூப்பாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சண்டே வேண்டாம்னா அதை மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ 5:30க்கு ஆன் ஆகி எல்லாம் பாடி முடிஞ்சதும் ஆஃப் ஆகிடும். சிம்பிள். நெக்ஸ்ட், இதில் 6 to 6:30 வரை பாட்டு பாட செட் பண்ண போகிறேன். ஷெட்யூல் கிரியேட் பண்ணி டியூரேஷனில் 30 மினிட்ஸ்னு செட் பண்ணுறேன். முன்ன சொன்னது போலவே வேணுங்கிற ஃபைல்ஸ் அண்ட் குரூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ரெடி. அடுத்தது குறிப்பிட்ட டேட் அண்ட் டைமுக்கு மட்டும் அடிக்கிறது போல செட் பண்ணலாம். மேலே சொன்னது போல ஷெட்யூல் கிரியேட் பண்ணி டைம் செட் பண்ணிவிட்டு டேட் செலக்ட் பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட தேதியில் தொடங்கி வேறு தேதியில் முடிய 2 வாட்டி தேதி மேலே வச்சு டேப் பண்ணுங்க. ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் செலக்ட் ஆகிடும். குரூப்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறேன். ஷெட்யூல் கிரியேட் பண்ணி டைம் செட் பண்ணிவிட்டு ஒரு முறை டேப் பண்ணால் ஒரு நாளுக்கு மட்டும் ஒர்க் ஆகும். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு டேட் செலக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த தேதியில் மட்டும்தான் இந்த ஷெட்யூல் ஒர்க் ஆகும். குரூப்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறேன். ஸ்பெஷல் டேனா குறிப்பிட்ட தேதியில் ஒரு வாட்டி மட்டும் அடிக்கும். பீரியாடிக் டேனா குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் அடிக்கும். ரெகுலர்னா எல்லா நாளும் அடிக்கும். நெக்ஸ்ட், சீக்வன்ஸ் பற்றி இன்னும் தெளிவாக பார்க்கலாம். சீக்வன்ஸ்னா ஷெட்யூலில் இருக்கிற ஆடியோ அண்ட் குரூப்ஸ் எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் ப்ளே ஆகும். ஆர்டர் சேஞ்ச் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ ஹாலிடேஸ் பற்றி பார்க்கலாம். ஹாலிடேனா ஒரு மாதத்திற்கோ அல்லது ஒரு வருடத்திற்கோ தேவையான லீவ்ஸை வரிசையாக கொடுத்துட்டா அன்னைக்கெல்லாம் பெல் அடிக்காது. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபைல் காப்பி பண்ண எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓடிஜி வழியாக மெமரி கார்டு கனெக்ட் ஆச்சான்னு பாருங்க. இல்லைனா பண்ணுங்க. காப்பியிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கும். முடிஞ்சதும் மெமரி கார்டு எடுத்து செட்டில் போட்டு ஆன் பண்ணி மெனு பட்டனை 2 வாட்டி கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு.